ரெட்ரோ டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்துல நம்ம நடிப்பின் நாயகனான சூர்யா, பூஜா ஹெக்டே இவங்க இருவரும் சேர்ந்து நடிக்க நம்ம சந்தோஷ் நாராயணன் அவருடைய மியூசிக்ல 2D தயாரிப்பில் இப்போதைக்கு வெளிவர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் லவ் ஆக்ஷன் திரைப்படம். முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமா இந்த படத்துடைய ட்ரைலராகவும் கட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் கிடையாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் திரைப்படம். ஸோ லவ் கான்செப்ட் தான் நான் இந்த படத்தை மேக் பண்ணியிருக்கேன். எல்லாரும் இந்த படத்தை ஆக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாப்புல. இது ரெண்டுத்துல எது உண்மை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மே 1 வேர்ல்டு வைட் ரொம்பவே கிராண்டா இப்போதைக்கு இந்த திரைப்படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சூர்யா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கா அமையக்கூடிய ஒரு படமா இந்த படம் இருக்கும், அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ டெஃபினட்டா அந்த மாதிரி இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். ரீசெண்டாக இந்த படத்தோடைய பிரம்மாண்டமான ஆடியோ ப்ளஸ் ட்ரைலர் லான்ச் ரீசெண்டாக நேரு ஸ்டேடியத்தில் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ட்ரைலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணியிருந்தாங்க. நம்ம டேரக்டர் அல்போன் புத்திரன் அவர் தான் இந்த ரெட்ரோ படத்துடைய ட்ரைலரை கட் பண்ணியிருக்காப்புல. ஸோ இன்னொரு பக்கம் நம்ம சந்தோஷ் நாராயணன் அவருடைய மியூசிக்கில் இந்த படத்துடைய ஆல்பம் வெளிவந்திருக்கு. அந்த ஆல்பத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ராக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, லூஸ் யுவர் ஃபக்கின் மைண்ட் அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துருக்காப்புல. இங்கிலீஷ் ட்ராக்கு வரதே ஒரே ஒரு லிரிக்ஸ் மட்டும்தான், ஐ மீன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், அதுக்கடுத்து மியூசிக் மட்டும்தான் வருது. ஸோ ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப கேட்கறதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் இருக்குது. இப்போ லியோ படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ரட்டட்டாவாக இருக்கட்டும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சந்தோஷ் நாராயணன் அவர் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்கறதுக்கும் ரொம்ப பயங்கரமாகவும் செம வைபாகவும் கேட்கும்போதே மோளை அப்படின்ற மாதிரி தோணுது. படத்தில் அந்த ட்ராக் வரும்போது அந்த சீன் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் இமேஜின் பண்ணி வச்சிருக்கேன். அது படத்தில் எந்த மாதிரி இடத்துல வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ ஆல்பமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சந்தோஷ் நாராயணன் ரொம்பவே ஒரு சூப்பரான ஆல்பத்தை கொடுத்துருக்காப்புல. ஆல்பமும் ஹிட் ஆயிருக்கு, அதே சமயம் படத்துடைய ட்ரைலருக்கும் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக படம் ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மே 1 என்ன மாதிரி சம்பவத்தை பண்ண இந்த படம் காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. நம்ம எதிர்பார்த்து ஒன்று போவோம், அங்கே போனால் வேற மாதிரி ஒன்று இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கண்டிப்பாக படம் நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா அவர்களுடைய ரசிகர்கள் மிகப்பெரிய ஆர்வத்தோட இந்த படத்தை மேல் நம்பிக்கை வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத மே 1 வெயிட் பண்ணி பார்ப்போம்.